இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாட்களிலும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய ஆத்துமாவை எப்படி ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள வேண்டும், அதை எதிர்த்து நிற்கிற அந்த சத்துருடைய கிரியைகளுக்கு போராட அதை மேற்கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்பவைகளை குறித்து நாம் தியானித்தோம். கர்த்தர் நமக்கு கொடுத்த சர்வாயுத வர்க்கங்களை நாம் பயன்படுத்த வேண்டும் என்று தியானித்தோம். போராயுத வர்க்கங்களை நாம் பயன்படுத்த வேண்டும் என்று சிலவற்றை குறித்து கடந்த நாளிலே நாம் தியானித்தோம். இந்த நாளிலும் இன்னும் ஒரு சில போராயுத வர்க்கங்களை, நம்முடைய பலவீனங்களை மேற்கொள்ளத்தக்கதாக சத்துருடைய அந்தகார வல்லமைகளை முறியடிக்கக்கூடிய சில போராயுத வர்க்கங்களை குறித்து இந்த நாளிலும் நாம் தியானிப்போம். முதலாவதாக நம்முடைய ஜெபம், விசேஷமாக உபவாசித்து ஜெபிக்கக்கூடிய ஜெபம். இந்த சத்துருடைய கிரியைகளை, சத்துருடைய வல்லமைகளை அழிக்கத்தக்கதாக அந்த உபவாசம் உள்ள ஜெபம். பிலிப்பியர் 4:6 நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். இதில் என்ன வருதுன்னா, ஜெபம் அண்டு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனிடத்திலே தெரியப்படுத்துங்கள். ஏதாவது ஒரு பலவீனம் அல்லது ஆவிக்குரிய பலவீனம், அதிலிருந்து நமக்கு சுகமே கிடைக்கல, விடுதலையே பெற முடியவில்லை, என்னுடைய பிள்ளைக்கு இப்படி ஒரு பலவீனம் இருக்கிறது, ஆவிக்குரிய பலவீனம், அதை அவனால் விடவே முடியவில்லை என்று நாம் அங்கலாய்த்து கொண்டிருக்கும் பொழுது, எல்லாவற்றையும் குறித்து உபவாசத்தோடு நாம் ஜெபிக்கும் பொழுது நாம் என்ன செய்ய முடியும்? அதிலிருந்து விடுதலை பெற முடியும். அதை கொண்டு வருகிறது அந்த அந்தகார வல்லமை, அந்த வானமண்டலத்தில் உள்ள சேனைகளுடைய ஆவிகள் என்று நாம் பார்த்தோம். அப்போ அந்த ஆவிகளை நாம் முறியடிக்க வேண்டுமானால் நாம் உபவாசித்து நாம் ஜெபிக்க வேண்டும். தேவன் சொல்லியிருக்கிறார் ஒரு இடத்திலே, அந்த சீஷர்கள் அந்த ஒரு மனுஷனுடைய பிசாசு பிடித்த ஒரு மனுஷனை அதட்டும் பொழுது அதை குணமாக்க முடியாமல் அவர்கள் திகைத்த பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த வகையான பிசாசுகள் அல்லது இந்த ஜாதியான பிசாசுகள் எப்படி போகும்னா, ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி வேறு ஒன்றிலும் இவை போக மாட்டாது என்று இயேசு சொல்லி கொடுக்கிறார் சீஷர்களுக்கு. பிரியமானவர்களே, நாமும் சில பலவீனங்களில் இருந்து, அது சத்துருடைய கிரியைகளானால் அதிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும் என்றால் நம் உபவாசத்தோடு நாம் ஜெபிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவும் சத்துருடைய சோதனை வரும் பொழுது 40 நாள் இரவும் பகலும் உண்ணாமலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து உபவாசித்து அவர் கர்த்தருடைய வசனங்களினால் அந்த பிசாசை ஜெயித்தார் என்று நாம் பார்க்கிறோம். அதே வழிகளைத்தான் கர்த்தர் இயேசு கிறிஸ்து நமக்கும் கற்றுக் கொடுக்கிறார். உபவாசித்து ஜெபியுங்கள். எல்லா காரியங்களையும் தேவனிடத்தில் வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் நீங்கள் தெரியப்படுத்துங்க. அப்பொழுது அந்த காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு வாய்க்க பண்ணுவார். அடுத்தது கண்ணீரின் ஜெபம். கண்ணீரின் ஜெபம் கர்த்தர் கேட்கிறார். நாம் உபவாசித்து நாம் கண்ணீர் விட்டு நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். அந்த எரேமியா தீர்க்கதரிசியுடைய நாட்களில் யூதா ஜனங்கள் பாவம் செய்து அவன் சிறைப்பட்டு போன பொழுது அவர் கர்த்தரிடத்திலே கண்ணீரிட்டு, ஒவ்வொரு நாளும் கர்த்தரிடத்திலே கண்ணீரிட்டு மன்றாடுகிறார். அந்த புலம்பல் முழுவதுமாக அவர் ஒரே கண்ணீர் விட்டு அந்த தேவனிடத்திலே மன்றாடுகிறார். சொல்கிறார், என் கண்களில் இருந்து இரவும் பகலும் ஓயாமல் கண்ணீர் ஓடிக்கொண்டே இருக்கும். என் கண்களில் இருந்து இரவும் பகலும் ஓயாமல் கண்ணீர் ஓடிக்கொண்டே இருக்கும். ஏன்னா அவருடைய ஜனம், அவருடைய யூத ஜனம், அந்த ஜனமாகிய குமாரத்தி சொஸ்தமடையாமல் போனாலே, அவள் கன்னிகை மகா வேதனை உள்ள அடியினாலும் கொடிய காயத்தினாலும் சேதப்பட்டிருக்கிறார்களே என்று அவர்களுடைய காயங்களை குறித்து, அவருடைய பாவங்களை குறித்து மனம் வருந்தினவராய் அவர் என்ன செய்தாராம்? இரவும் பகலும் ஓயாமல் அவர் கண்களில் இருந்து கண்ணீர் ஓடிக்கொண்டே இருந்தது என்று நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் எரேமியாவுக்கு பதில் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், நான் என்னுடைய ஜனங்களுடைய காயங்களை ஆற்றுவேன், தேற்றுவேன் என்று அவருக்கு பதில் கொடுத்ததாக நாம் பார்க்கிறோம். இன்னும் இயேசு கிறிஸ்துவினுடைய நாட்களிலே ஒரு பாவியான ஸ்திரீ வரும் பொழுது அவள் அறிந்திருந்தாள், என்னுடைய பாவங்கள் கழுவப்பட வேண்டும் என்றால் நான் என்னுடைய கண்ணீரை அவருடைய பாதத்திலே ஊற்றுவேன் என்று அவர் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வந்து கண்ணீரினால்
அவருடைய பாதங்களை நனைத்து பரிமள தைலத்தை பூசி தன்னுடைய கூந்தலினால் அதை துடைத்தாள் என்று நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, நாம் கண்ணீர் விடும் பொழுது அந்த கண்ணீரை கண்டு மனதுருகுகிற தேவன், நம்முடைய பாவங்கள் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும், பாவங்கள் சிவேரென்று இருந்தாலும் அவைகள் உறைந்த மழையை போல் ஆகும் என்று சொன்ன கர்த்தர், அவைகள் இரத்தாம்பர சிவப்பாக இருந்தாலும் பஞ்சை போல் ஆகும் என்று சொன்ன இயேசு கிறிஸ்து. அதனால் ஆண்டவரே, கண்ணீரோடு நாம் செபிக்கும் பொழுது நம்முடைய பாவ பலவீனங்கள், பிசாசானவன் கொண்டு வருகிற எல்லா பாவ பலவீனங்களில் இருந்து கர்த்தர் நம்மை விடுதலையாக்குகிறார். அடுத்ததாக பார்க்கும் பொழுது துதி செலுத்த, எப்பொழுதும் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரமும் துதியும் செலுத்தி கொண்டு இருக்கும்போது அந்த துதிக்கு ஒரு வல்லமை உண்டு. நாம் யோசுவாவின் புஸ்தகத்திலே வாசிக்கும் பொழுது அந்த எரிகோ கோட்டைக்கு முன்னாக பெரிய அந்த எரிகோ கோட்டையை எப்படி வீழ்த்த முடியும் என்று அவர்கள் எண்ணிக்கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் 7 தரம் துதித்து அந்த எரிகோ கோட்டையை சுற்றி வாருங்கள். அப்போ துதிக்கு, ஸ்தோத்திரத்துக்கு அவ்வளவு பெரிய வல்லமை இருக்கிறது. நமக்கு எதிரே எவ்வளவு பெரிய சாத்தானுடைய கோட்டை எதிராக இருந்தாலும் அதை நம்ம என்ன செய்ய முடியுமா? துதியினாலே அதை நாம் மேற்கொள்ள முடியும். துதியினாலே நாம் அதை விழத்தள்ள முடியும். எப்பொழுதும் துதியோடும், அந்த வசனத்திலே நம்ம வாசித்தது போல துதியோடும் ஸ்தோத்திரத்தோடும் நம்முடைய ஜெப விண்ணப்பங்கள் கர்த்தரிடத்தில் ஏறெடுக்கப்படும் பொழுது நமக்கு எதிராய் வருகிற எல்லா பிசாசினுடைய தந்திரங்களையும் பாவங்களையும் நாம் மேற்கொள்ள முடியும். இறுதியாக பிரியமானவர்களே, நம்முடைய முழங்கால் ஒரு போராயுதம். கண்ணீர், உபவாசித்து ஜெபிக்கக்கூடிய ஜெபம், நம்முடைய கண்ணீர் உள்ள ஜெபம். அடுத்தது கர்த்தரை நோக்கி ஒவ்வொரு நாளும் துதித்து பாடுகிற துதி ஒரு போராயுதம். கடைசியாக நம்முடைய முழங்கால் ஒரு போராயுதம். பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிறார், நம்முடைய முழங்கால்களை நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி முடமாயிருக்கிறது பிசகி போகாமல் சொஸ்தமாகும்படி உங்கள் பாதங்களுக்கு வழிகளை செவ்வைப்படுத்துங்கள் என்று சொல்லியிருக்கிறார். அவனுடைய முழங்கால்களை நாம் திடப்படுத்தி முழங்கால் நின்று நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய எல்லா தடைகளையும், எல்லா சத்துருடைய கிரியைகளையும் மேற்கொள்ள நமக்கு உதவி செய்வார். இயேசு கிறிஸ்துவும் சிலுவையில் பாடுபடுவதற்கு முன்பதாக முழங்காலில் நின்று அந்த கெத்செமனே தோட்டத்தில் அவருடைய வேர்வை இரத்த துளியாக தரையிலே படும்படியாக கர்த்தருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து ஜெபித்தார் என்று பார்க்கிறோம். கண்ணீர் விட்டு ஜெபித்தார் என்று பார்க்கிறோம். கண்ணீர் உள்ள ஜெபம், முழங்காலின் ஜெபம் கர்த்தர் நமக்கு, இயேசு கிறிஸ்து நமக்காக செய்து காண்பித்திருக்கிறார். அதை நாம் கடைபிடிக்கிறவர்களாக, பின்பற்றுகிறவர்களாக நம் முழங்காலில் நின்று நாம் ஜெபிக்கும் பொழுது, உபவாசத்தோடு ஜெபிக்கும் பொழுது, கண்ணீரோடு நாம் ஜெபிக்கும் பொழுது, ஸ்தோத்திரத்தோடு நாம் ஜெபிக்கும் பொழுது சத்துருடைய எல்லா தந்திரங்களையும் நாம் மேற்கொள்ள முடியும். பிரியமானவர்கள், இந்த நாட்களிலும் நம்முடைய ஆவிக்குரிய பலவீனங்கள், ஆவிக்குரிய சுகவீனங்கள், அதை எப்படி சுகப்படுத்த முடியும்? அந்த பலவீனங்களை கொண்டு வருகிறது எது? அதை மேற்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை தரித்து கொள்ள வேண்டும். போராயுதங்களை நாம் தரித்து கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவரை நம்ப வேண்டும். அவருடைய நாமத்தை நம்ப வேண்டும். அவருடைய இரத்தத்தை நாம் விசுவாசிக்க வேண்டும். ஜெபிக்க வேண்டும். கண்ணீரோடு ஜெபிக்க வேண்டும் என்றெல்லாம் நான் பார்த்தோம். பிரியமானவர்களே, இந்த நாட்களிலும் எத்தனை பேர் இந்த பலவீனங்களில் விடுபட முடியாமல் இருக்கிறார்களோ, ஒவ்வொருவரும் அப்பா இந்த காரியத்தை உணர்ந்து கர்த்தாவை ஸ்தோத்திரம் ஜெபித்து இந்த காரியங்களில் ஜெயம் பெற கர்த்தர் நீங்கள் உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. இவ்வளவு நேரமும் கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா. ஆவிக்குரிய மனுஷனை அப்பா நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா பலப்படுத்தும்படியாகவும் பாதுகாப்பாக பரிசுத்தமாய் பாதுகாத்து கொள்ளும்படியாகவும் ஆண்டவரே உம்முடைய வேதத்திலிருந்து வசனங்களை தியானிக்க கர்த்தர் கொடுத்த இரக்கத்திற்காக, கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வசனங்களை ஆண்டவரே நாங்கள் தெளிவாகவும் பக்தியோடும் பயத்தோடும் ஆண்டவரை கற்றுக்கொள்ளவும், அதை தியானிக்கவும், அது எங்கள்
இருதயத்திற்கு பிரயோஜனமாக இருக்கும் அப்படியே பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறேன். என்னில் ஒன்றும் இல்லை தகப்பனே. ஆவியானவரே, உடைய வார்த்தைகளை நீர் அங்கீகரித்து கேட்கிறவர்கள் உள்ளத்திலே அப்பா அவர்கள் 100 மடங்கு பலன் கொடுக்கும்படியாக ஆண்டவரே, பாவ சிந்தனைகளில் இருந்து பாவ எண்ணங்களில் இருந்து விடுதலை அடையும்படியாக, கண்களின் இச்சைகளில் இருந்து வாயின் தாறுமாறுகளில் இருந்து விடுதலை அடையும்படியாக உம்முடைய போராயுதங்களை தரித்து கொள்ள, உடைய சர்வாயுத வர்க்கங்களையும் தரித்து கொள்ள கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி, எல்லா குறைகளையும் எங்களை மன்னித்து நீரே ஜெயங்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். நீர் ஒருவரே மகிமைப்படும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.